வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கின் இணை செயலாளர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திருமிகு சேலம் தரணிதரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 நீயா நானா நிகழ்ச்சி அதனுடைய மும்மொழி கொள்கை சார்ந்த விவாதம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட் நீங்க அதுல போய் கலந்து கொண்ட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டும் கூட அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் போச்சு. ஏன்னா இப்ப கடைசியா என்ன லெவலுக்கு பிஜேபி வந்துருச்சு அப்படின்னா, டிஎம்கே ஸ்டேஜ் பண்ணதுதான் அந்த ஒட்டுமொத்த எதுவுமே ஸ்கிரிப்டட் தான். குறிப்பா ஐடி விங்கினுடைய பேக்கர்ல தான் நடந்தது. பட் ஸ்டில் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருமோ டெலிகாஸ்ட் ஆனாங்கிற பயத்துல நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு சார்? சார் ஒன்னையும் கூட்டினீங்கன்னா 2 தான் சார், அது 3 கிடையாது. 3 மொழி கொள்கை அப்படின்னா வடக்கு இந்தியாவில் இன்னும் ஏன் 2 மொழி கொள்கையே வரல? வடக்கு இந்தியாவில் 2 மொழி கொள்கை வந்து இருந்தால் நம் ஹிந்தி பேசுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் ஆங்கிலம் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும். 2 மொழி கொள்கை இங்க சக்சஸ். ஆனா அங்க 1 மொழி கொள்கை மட்டும்தான். அங்க எல்லாரும் சொல்ற விவாதம், டெல்லிக்கு போனா ஹிந்தி தெரியாம நம்ம தவிக்கிறோம்னு. நான் கேட்கறது, தமிழ்நாடு மாதிரி நீங்களும் 2 மொழி கொள்கையை கத்துக்கிட்டீங்கன்னா எதற்காக நாங்க அங்க கஷ்டப்படணும்? ஆங்கிலத்துல பேசிட போறோமே அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியா நாட்டுல யாருக்கும் ஒரு தேசிய மொழி அப்படிங்கிறது கிடையாது. என்னது தேசிய மொழிங்கிறது இந்தியா நாட்டிலேயே கிடையாது. எல்லா மொழிகளும் சமம். ஷெட்யூல் 8 லாங்குவேஜ் எல்லாமே சமம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, உருது, மலையாளம், குஜராத்தி, ஒரியா எல்லாமே இந்த நாட்டில் சமமான மொழிகள் தான். அதுதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்றேன், இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க டிரான்ஸ்பேரண்டா நடந்தது. நானும் அங்க திமுக காரனா போகல. பாஜக தொடர்புள்ள ஒருத்தர் வந்தார், மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்தது, அவர் போனார். ஆனா நானு தமிழ்நாட்டில் இருக்கிற 2 மொழி கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தான் கற்பித்தேன். அதற்கு அப்புறம் போபால் போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று 3 மாதத்தில் பயிற்சி இல்லாமல் ஹிந்தியை கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் போபால் முடிச்சுட்டு ஆஸ்திரியால வேலை கிடைச்ச போது அங்கே ஜெர்மன் மொழியை 6 மாதத்துல கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரான்ஸ் பண்ணும்போது ஃப்ரெஞ்சு. 5 மொழி கற்றுக்கிட்டாலும் 2 மொழி மட்டும்தான் 12வது முடிக்கிற எனக்கு தெரியும். மீதி மொழி எல்லாமே நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, அதுக்கப்புறம் பொறியியல் போனால பொறியியல் சிறப்பாக கற்பித்ததுனால போக முடிஞ்ச விஷயம். அதனால நான் சொல்ல வருது என்னன்னா, 2 மொழி அதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எப்படி நீங்க 3 மொழி அதுக்கப்புறம் கத்துக்கிட்டீங்க? அதற்கு பள்ளிக்கூடத்துலேருந்தே படிச்சு தான் உங்களுக்கு இன்னும் சுலபமா இருந்திருக்குமா அப்படின்னு. அதுக்கு தான் நான் அப்பயே பதில் சொன்னேன். என் ஸ்கூல்ல 100 பேர் இருந்தாங்க, 80 பேர் தமிழ் எடுத்தாங்க, 20 பேர் ஹிந்தி எடுத்தாங்க. ஹிந்தி எடுத்து 12 வருஷம் படிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி பேச தெரியும். நான் அங்க போய் ஒரு மொழி என்பது எப்பப்ப தேவை இருக்குமோ. ஏன்னா இப்ப 12வது, இப்ப 8வது, 1வது படிக்கும் போது நம்ம 25 வயசுல எங்க இருப்போம் யாருக்கும் தெரியாது. பிரான்ஸ்ல இருக்கலாம், ஜப்பான்ல இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், இல்லை கேரளாவில் இருக்கலாம், பக்கத்து மாநிலமான கேரளாவில், இல்லை இலங்கையில் இருக்கலாம், இல்லை ஆந்திர பிரதேசில் இருக்கலாம், இல்லை வட பெங்காலில் இருக்கலாம், ஏன் அசாமில் கூட இருக்கலாம். ஸோ அங்கங்கே போய் நமக்கு என்ன சூழ்நிலையோ அந்த மொழியை நம்ம அங்கே தான் வாழ போகிறோம்னு ஒரு முடிவாயிடுச்சு அப்படின்னா அங்கே அந்த மொழியை கற்றுக்க போகிறோம். ஒரு 2, 3, 4 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா. ஆனால் ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோ சுத்தமாக ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்காம, மேக்ஸே எடுக்காம திடீர்னு மேக்ஸ்ல போய் படிச்சு 40 வயசுல இன்ஜினியர் ஆக முடியுமானா ஆக முடியாது. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக முடியுமானா முடியாது. ப்ரோக்ராம் கற்றுக்கணும் முடியாது. ஆனால் ஒரு மொழி என்பது நான் 50 வயசுக்கு அப்புறம் கற்றுக்கலாம். நீங்களும் நானுமே நினச்சி வச்சுக்கோங்க, டெய்லி நம்ம ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா 6 மாதத்துல ரஷ்யன் மொழி கற்றுக்கலாம். அவ்வளோதான் மொழி என்பது. ஆனால் நீங்கள் 10வது அப்புறம் மேக்ஸ் எடுக்கல, உட்காந்து நம்ம பிஎஸ்சியில் மேக்ஸ் பண்ணணும்னு நினச்சா என்ன ஆனாலும் முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1வதுலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா டைமை செலுத்தாமல் இங்கிலீஷில் குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ணுறோம், இங்கிலீஷ் கற்றுக்கணும். மீதி எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா மேக்ஸில் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டோம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டோம். ஸ்டெம்மு தான் ஃபியூச்சர். அதுதான் அந்த சேனலில் எதுவுமே பயஸ்டாலாம் எதுவுமே நடக்கல. அந்த சைடும் ஒரு 50 பேர் இருந்தாங்க, இந்த சைடும் 50 பேர் இருந்தாங்க. நான் எதுவும் ஷோக்கு இன்பிட்வீனில் தான் போனேன். அதுவும் ஷோ முடியறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டேன். ஏன்னா ஊடக விவாதங்கள்லாம் இருந்த காரணத்தினால. அதனால் அங்கே எதுவுமே கட்சி சார்பாவோ கட்சி சார்ந்தோ எதுவுமே நடக்கலாங்க. இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வதிகார நாடா ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். எங்கேயுமே ஒரு குரல், ஒரு ரேஷனலான குரல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஆங்கில விவாதம் போயிருக்கீங்களா தெரியல, தமிழ் விவாதம் வருவீங்க. ஆங்கில விவாதம் போயிருந்தீங்கன்னா தெரியும். கோதி மீடியா என்கிட்ட சொல்லப்படுற ஆங்கில ஊடகத்துல ஒரு சாதாரணமாக டிபேட் எப்படி நடக்குதுன்னா,
சவுத் இந்தியா ஸ்போக்ஸ் பர்சன் அப்படி நான் போன டிபேட்ல சொல்றேன். பிஜேபி சார்பா இங்க தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம வராங்க. பிஜேபி நார்த் இந்தியான்னு சொல்லி சஞ்சீவ் வர்மா வராங்க. கோவில் பாதுகாவலர் சொல்லி பாஜக ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்லி ஆர்எஸ்எஸ் காரர் வராரு. அதை நம்ம ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவரு வராரு. 5ஆவதா நானு. இவங்க எல்லாத்துக்கும் மேல பெரிய சங்கியா இந்த ஜேர்னலிஸ்டே இருக்கிறாரு. 5:1 அப்படிதான் வேலை நடத்துறாங்க. கேள்விக்கு அவங்க எல்லாம் நம்மளை போய் குறை சொல்றாங்க. திடீர்னு கேள்விக்கு பதில் சொல்ல போவேன், 30 செகண்ட்ல பாயிண்ட்டுக்கு வருவேன், கட் பண்ணிடுவார் ஆங்கர். நீங்க சொல்ல போறதுக்கு சரியில்லைப்பா, சொல்றதே கேளுப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் விவாதம் இருக்கணும். எப்படி அவங்க ஒரே ஒரு குரல் மட்டும்தான் இருக்கணும், பாஜகவோட குரல் மட்டும்தான். மக்களுக்கு வந்து 2 சைடுமே தெரியக்கூடாதுன்னு. இங்க நியூட்ரல் இல்லைங்கிறாங்க. பாஜக காரனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் இல்லைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பாஜகவுக்கு சாதகமா ப்ரொபகாண்டா ஈடுபடலன்னு அர்த்தம். ஸோ நீயா நானால வந்து டிரான்ஸ்பேரண்டா 2 சைடுக்கும் பேசுறாங்க. என்னையுமே ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு. அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு, டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு. டைரக்டா சொன்னேன். அவங்க டைரக்டா நான் கேட்டதுக்கு டைரக்டா சொல்லுங்கன்னாரு. அப்படிதான் ஷோ போச்சு. யாரையுமே இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, சார் ஒரு எக்ஸ்ட்ரா மொழி படிச்சு என்ன சார் போகுது, இதனால என்ன இழப்பீடு? நான் சொன்னேன், நான் 2 வருஷம் 2 மொழி படித்தேன், அப்புறம் 3வது இல்லை அதெல்லாம் சரியில்லை. நான் கேட்கறது நீங்கள் பதில் சொல்லுங்க தரணிதரன். 2 மொழி படித்தேன், 3வது ஒரு மொழி படித்தேன் தவிர அதுக்கு நேரம் வாங்க அப்படின்னு. அந்த சைடில் வந்து காக்னேட்டிவ் எபிலிட்டி வளரும் அப்படின்னாரு, காக்னேட்டிவ் காக்னிசன்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னாரு. அப்படின்னு ஒருத்தர் ஒரு நண்பர் சொன்னார், அது எதிர் தரப்பில் பேசினவர். அதுக்கு நெறியாளர் கேட்டது, கோபிநாத் சார் கேட்டது, காக்னேட்டிவ் எபிலிட்டினா என்ன விளக்குங்க எனக்கு அப்படின்னாரு. அவருக்கு தெரியல. அந்த மாதிரி தான் எங்கள் சைட்லையும் கேள்வி கேட்டார், அந்த சைட்லையும் கேட்கிறார். அந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்டடா ஆன்சர் தான். அதற்கு வந்து அவங்க ஏன் இன்செக்யூர் ஆகிறாங்க, அதனால ஏன் அது வெளிவிடாமல் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஏங்க நம்ம சொல்லி வெளிவிடாமல் இருப்பாங்களா? இது அங்கே பேஸ் பண்ணி இருக்கு. எங்கே பேஸ் பண்ணி? பாம்பே பேஸ் பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ். அது ஒரு சேனலோட ஒரு ரத்து ஒளிபரப்பலாமா, ஒரு சேனல் இருக்கலாமா இருக்கக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை ஆந்திர பிரதேசோட அரசாங்கத்துக்கோ தெலுங்கானா அரசாங்கத்துக்கோ கிடையாது, ஒன்றிய அரசு தான் இருக்குது. நீயா நானா என்பது கிட்டத்தட்ட 1 கோடி நேயர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, நல்ல ப்ராஃபிட்டபுளாக போகிற நிகழ்ச்சி, ஜிடிவிலே ப்ராஃபிட்டபிள் நிகழ்ச்சி தான். அப்படி இருக்கும்போது 3 மொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டில் ஆர்வமாக பார்க்கப்படுகின்ற ஒரு தலைப்பு. தமிழ்நாட்டில் நியூஸ் டிபேட்ல உங்களுக்கும் தெரியாது ஒன்று இல்லை யூடியூப்ல. ஆனால் நீ இந்த 3 மொழி கொள்கை எடுத்தா 1 லட்சம் வியூ கிட்ட போகுது. அப்புறம் நீயா நானா எடுத்தா 1 கோடிங்கிற வியூ 2 கோடி. அவன் ப்ராஃபிட்டுக்கு சேனல் நடத்துறான். அப்படின்னா விளம்பரம் பிச்சுட்டு போகுமா போவாதா? ஏன் போட மாட்டாங்க? நான் நீங்க என் பேச்சு கேட்டுக்கு போடாம இருக்க தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு, ஏன் எங்களுக்கு பயப்பட போறாங்க? நாங்க போடக்கூடாதுங்கிறோம், அவன் போட்டான், எங்களால் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒன்றிய பாஜக அரசு சொல்லி போடணும்னு என்ன பண்றான்? சேனலை முடக்கிடுறான், சேனல் பிளாக்னு ஆயிருது. இல்லை அதான் நீ சொல்லி அந்த சேனலை வாங்க வச்சிடறாங்க. இதெல்லாம் என்டிடிவியில் பார்த்தாச்சு ஸ்கிரிப்டை. நம்ம என்ன தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ முட்டாள் நினச்சிக்கிட்டாங்களா? அதனால முழுக்க முழுக்க சர்வாதிகார நாடு ஆடணும் அப்படின்னு நம்ம வரலாறு பார்த்துருக்கோம். ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனிலையும், டர்க்கி நாடு இப்போ எர்துகோவான் காலத்தில், அந்த டர்க்கி எர்துகோவான் காலத்தில் வந்து நம்ம ஒரு எக்கல் டுமல் கொரோனா புக் எழுதியிருக்காங்க, ஹவு டு லூஸ் அ நேஷன் இன் 7 ஸ்டெப்ஸ். அதை நீங்கள் எடுத்து போடுங்க, இது இந்தியோட சைட்டில். அதில் சொல்லுவாங்க, ஊடகத்தை முடக்கணும், ப்ரொபகேண்டாவா பண்ணணும், மக்களுக்கு உண்மையை சொல்லக்கூடாது, ஒரு சைடை மட்டும்தான் சொல்லணும். அதோட ஒரு சைடு சொல்கிற முயற்சி மட்டும்தான் அது. இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாட்டோட கட்டமைப்பை உடைக்கணும். கட்டமைப்பை தான் உடைச்சிட்டு இருக்காங்க. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், பிஜேபி அணி, இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் தான் செயல்படுது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அடுத்தது ஊடகம். ஊடகம் எந்த அளவுக்குலாம் கைப்பற்ற முடியும் கைப்பற்றாச்சு. தமிழ்நாடு போன்ற ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ஜனநாயக குரல் இன்னும் ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த ஒழிச்சிட்டு இருக்க ஜனநாயக குரலை இங்கே முடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது அண்ணாமலை அறவைக்காட அப்பயே வந்து 3 மாசத்துல ஊடகத்தை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவான்னு சொல்கிறான். எங்கள் ஆள் அம்ஸ்டம் டெல்லிக்குன்னு வளரிட்டான். ஆனால் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சட்டிலாக பண்ணுறது தான். இந்த மாதிரி நாங்கள் உள்ளார இருந்து பிளாக், இங்கே தமிழ்நாடு மாதிரி இது வேற மாநிலம் இருந்து வச்சுக்கோங்க, இது வெளியே வந்திருக்காது. அந்த எபிசோட் நடந்திருக்கும், நடந்த எபிசோட் அப்படியே மறைஞ்சிருக்கும். அது வந்து டெலிகாஸ்ட் ஆனது வெளில வந்து ஒரு பிரச்சனை ஆயிருக்காது. இது வந்து மகாராஷ்டிராவிலையோ இல்லை மத்திய பிரதேசம் நடந்திருந்தா இல்ல. இப்ப ஏற்கனவே விகடன்ல ஒரு தலையை சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே விகடன்ல ஒரு கார்ட்டூனே அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி என்டையர் இதையே பிளாக் பண்ண வேண்டியதா இருந்தது. ஹைகோர்ட் அதை ரிமூவ் பண்ணுச்சு. அப்படிங்கும் போது டிசென்ட்டுக்கான வாய்ஸ் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்கிறது ஒண்ணு. 2வது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது இன்டைரக்டா அஃபிலியேஷனை சொல்லிக்காம வரக்கூடியவர்கள் அங்க வந்தவங்க பெரிய அளவுக்கு இன்புட்ஸை கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஏன்னா ஐஎன்பிக்கு எம்ஓஎஸ் ஆக டாக்டர் எல் முருகன் தான் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன் போய் தான் இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா?
சார் பிரஷர் உறுதியா பாஜக பிரஷர் கொடுத்ததுனால மட்டுமே தான் இது நடந்திருக்கு. ஏன்னா அது நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா ஷோ வந்து நியூட்ரலா தான் போச்சு. அவங்களுக்கும் ஈக்குவலான டைம், எங்களுக்கும் ஈக்குவலான டைம், 2 பேரும் ஈக்குவலா தான் பேசணும். நான் சிறப்பு விருந்தினராக போனா அதே மாதிரி அவங்க சைடு ஒரு சிறப்பு விருந்தினர் இருந்தாரு. 2 பேரும் ஈக்குவலா தான் பேசணும். இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அவர் இன்னும் கடைசி வரைக்கும் இருந்தாரு. நம்ம பேச தெரியவில்லை என்றால் பேச வைக்க அவங்க தான் பேசணும். சரிங்களா? அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா அவங்க சைடும் விவாதம் இருந்து நம்ம சைடு இருந்து நமக்கு பதில் சொன்னோம். உண்மையா பேசணும். 1+1 2 நான் சொல்றேன், அவங்க 3ங்கிறாங்க. விவாதம் நடத்திட்டே இருந்தா 2 நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா 2ங்கிறா உண்மை. அதுக்கு யாராலும் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? நியாயத்துக்கும் அநீதிக்கும் பேசுவோம். அதனால இது வந்து ஜனநாயகத்தை முடக்கும் செயல். இப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த நாட்டில் நடக்க விட மாட்டோம். அது இப்ப நம்ம எடுத்துருக்கோம். கண்டிப்பா நிகழ்ச்சி வரும். தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த ஜனநாயகத்தை காக்கிற குரல் செல்ல போகுது. அதாவது the myth of learning 3 languages will make you intelligent அப்படிங்கறது அங்க டீகோட் பண்ணி உடைச்சாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபைனலா வந்திருக்கா. ஒருத்தர் அங்க ஒரு சங்கி இருந்தாரு, ஒரு மாமா இருந்தாரு, என்கிட்ட சொன்னாரு 3 மொழி படித்தா அறிவு வளரும், பொருளாதாரம் அதிகரிக்கும் அப்படின்னு. நான் கேட்டேன், நீங்க சொல்றது சரி, எனக்கு உலகத்துல ஒரு ஆராய்ச்சி சொல்லுங்கண்ணே, 3வது மொழி அதிகமா படிக்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஒரு ஆராய்ச்சி எனக்கு காமிங்க, டேஞ்சிபிளான ரிசர்ச், ஒரு ஆக்சுவல் ரெப்யூட்டட் ஜேர்னல். ஏன்னா இப்படி சொன்ன வச்சுக்கோங்க, சங்கி அவனே ஒரு எழுதி அவனே ஒரு ஜேர்னல் இருக்கு, கம்யூன் தான் தெரிஞ்சுருவான். ரெப்யூட்டட் ஜேர்னல் அங்கீகரிக்கப்பட்ட ஜேர்னலை சொல்லுங்க அப்படின்னு பாபான்னு ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல மொழி படிச்சவன் தான் குஜராத்ல இருக்கவங்களாம் மொழி படிச்சாதான் தொழில இருக்க முடியும்னாங்க. நான் சொன்னேன் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். மொழி படிச்சா காசுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னா ஒன்று பண்ணலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் படிக்க தேவையில்ல. இங்கிலீஷ், தமிழ், உருது, மலையாளம், ஜெர்மன், பிரெஞ்சு, அதுக்கப்புறம் அசாமீஸ், மிசோ, இந்த மொழிகளை ஒரியா அதை மட்டும் ஒரு 14 மொழி படிப்போம். ஸ்கூல் சிலபஸ் அப்படி மாத்திடுவோம். 14 மொழி எல்லாருமே டிரான்ஸ்லேட்டரா இருப்போம். அதுக்கப்புறம் யார் அதுக்கப்புறம் கப்பலை ஓட்டுறது, யார் பில்டிங்கை கட்டுறது, இல்லை யார் கம்ப்யூட்டர் பயன்படுறது, எல்லாம் டிரான்ஸ்லேட்டர் தான். ஒரு ஜோக்காக சொன்னேன், ஆப்கானிஸ்தான்ல என்னாச்சு, தாலிபான் வந்து கைப்பற்றான்ல, வெஸ்டர்ன் பவர்லாம் வந்து அந்த நாட்டு பிரிட்டன்காரன், அமெரிக்காக்காரன் எல்லாரும் நாட்டை விட்டு போறாங்க. அப்போ வந்து அந்த தூதகரத்தில் வேலை செஞ்சவங்க இல்லை அமெரிக்கா கம்பெனி வேலை செஞ்சவங்க கூட கூட்டு போறாங்க. ஏன்னா தாலிபான் வந்து அவனை வந்து கைப்பற்றிவான். கடைசியில் பார்த்தா அவன் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் விட்டு போயிட்டான். பிரிட்டன் எம்பசி, அமெரிக்கன் எம்பசிலாம் டிரான்ஸ்லேட்டர் பாருங்க, ஆப்கான் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணல, அந்த அளவுக்கு தான் என்ஜினியர்லாம் முதல்ல கூட்டு போயிட்டான். பொருளாதாரம் படிச்சவங்கலாம் கூட்டு போயிட்டான். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட கூட்டு போயிட்டான். அவங்க மொழியை டிரான்ஸ்லேட் பண்ண விட்டு போயிட்டான். ஏன்னா அந்த மொழியை வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சா ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். அவ்வளோதான் விஷயம். நான் இதனால் நம்ம எந்த மொழியும் கொச்சப்படுத்தலை. ஸோ அதனால் மும்மொழி அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம். அந்த நேரத்துக்கு மக்கள் வேற ஏதோ படித்து வளர்ந்துக்கலாம். இப்போ நான் கேட்குறேன், நாய்டாவில் தான் இருக்குது விப்ரோ கம்பெனி. நாய்டாவில் தான் இருக்குது விப்ரோ கம்பெனி. அங்கே வேலைக்கு போகணுன்னா இன்டர்வியூ ஹிந்தியில் நடக்குமா இங்கிலீஷ் நடக்குமா? ஐடி கம்பெனி இங்கிலீஷில். அங்கே வேலைக்கு போகிறதுக்கு ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன பார்ப்பான்? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரியுமா தெரியாதா பார்ப்பான். 2வது ஆங்கிலம் தெரியுமா தெரியாதான்னு பார்ப்பான். அங்கே கிரேட்டர் நோய்டா, இன்னும் நோய்டாக்குள்ளார ஹிந்தி ஃபுல்லாக பேசுகிற இடம், அங்கே ஹோண்டா கம்பெனி இருக்குது. வேலைக்கு போகணுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரியணும்னு கேட்பானா, இல்லை ஃபஸ்ட்டு ஹிந்தியிலலாம் தெரியுதான்னு பார்ப்பானா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரியுதான்னு பார்ப்போம், அப்புறம் ஆங்கிலம் தெரியுதான்னு பார்ப்பான். அவ்வளோதான் ஒர்க்கிங் லாங்குவேஜ், அவ்வளோதான். அங்கே இதான் மேட்டர். அதனால வந்து மொழி படிச்சதுனால எதுவுமே ஆக போறதில்லை. இந்த மாதிரி விவாதம் வச்சது, இந்த மாதிரி நம்ம பதில் சொன்னோம். அதை அவனுக்கு பிடிக்கல, என்ன பண்ண முடியும்? இதுக்கு இதான் சார் பதில். இதுக்கு அவன் மறுத்து பதில் சொல்லாமே. ஆனா அந்த அனந்தன் ஐயாசாமி தான் பாஜக காரன், அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டான்ப்பா, நீ அமெரிக்காவில் வேலை செஞ்சிருக்கேன், உனக்கு அமெரிக்காவில் இங்கிலீஷ்ல இன்டர்வியூ எடுத்தா ஹிந்தி இல்லையானு ஹிந்திங்கிறான். அப்போ நான் சொன்னப்பா, அமெரிக்கா கம்பெனி பொறுத்து எப்படி பண்ண ஹிந்தியில் இன்டர்வியூ எடுப்பான்? பாஜக பொய் சொல்றேன்னா அதுக்கு வந்து கோபிநாதன் இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை எடுத்துட்டு என்னதான் திட்டினாரு. அப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது பாஜக காரன்லான்னு. ஆனா யோசிச்சு பாருங்க மனசாட்சியோட, இங்க 1வது படிக்கிற பையன் கூட சிரிப்பானா மாட்டானா? அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல இன்டர்வியூ நடந்ததா, ஹிந்தி இல்லையானா? ஹிந்தி இல்லைங்கிறான் என்கிட்ட போய். அவனை ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டானா, சொல்லியா அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்வியூ நடக்கலண்ணா. இன்டர்வியூ நடக்காம எப்படியா வேலைக்கு போனேன்னா, இல்லை நான் அங்கே சும்மா ஹிந்தியில தான் பேசினேன் அப்படிங்கிறான். ரிட்டன் எக்ஸாம் எதுவும் நடந்ததுன்னு கேட்டால் எனக்கு ரிட்டன் எக்ஸாம்ல இங்கிலீஷ் நடக்கல, வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருந்தது அப்படிங்கிறான். இந்த மாதிரி பொய் வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கும் கட்சிக்கும் என்னங்க சம்மந்தம்? நம்ம நியாயத்தை கேட்குறோம், நியாயத்தை பேசுகிறோம், அவ்வளோதான். டோஃபல், IELTS எல்லாம் போற போக்க பார்த்தா ஹிந்தியில நடத்தணும்னு கேட்பாங்க போல இருக்கே. ஆமா. அதுக்கப்புறம் ஒருத்தன் சொன்னா,
வடக்கிந்தியாவில் ஒரு டியூஷன் வாதியாருங்க, வடக்கிந்தியால இருந்து இங்க நிறைய பேர் வராங்க, வருஷம் 10 லட்சம் பேர். அவங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நம்ம ஹிந்தி கத்துக்க வேணாமா? அவன்கிட்ட வேலை வாங்க முடியல, அதனால ஹிந்தி கத்துக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ ஒன்று பண்ணுப்பா, அமெரிக்காவில் தான் இப்போ கம்ப்யூட்டர் தமிழ்காரன் தான் இப்போ அமெரிக்காவில் ஹிந்தி ப்ரோக்ராமிங்லாம் போடுறான். நீ முதல்ல அமெரிக்கா அனுப்பிச்சி விட்றோன்னே, நாங்களே அனுப்பிச்சி விட்றோம். அங்கே போயிட்டு நம்ம ஆளுன்ட்டுலாம் சொல்லி நீங்களா இங்கிலீஷில் பேசாதீங்க சார், அமெரிக்காக்காரனெல்லாம் வந்து தமிழ் கற்றுக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தான் அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அந்த ஆஃபீஸ்லலாம் தமிழ் கற்றுட்டு நம்மளே தமிழில் பேசிட்டோம். இங்கே வரவன் அவன் நம்ம மொழியை தான் நம்ம கற்றுக்குவான், நான் போய் அவன் மொழியை கற்றுக்கணும் அவன்கிட்ட பேசுறதுக்கு. இப்படிலாம் விவாதம் வச்சாங்க. ஆனால் அவங்களும் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அங்கே வச்சாங்க, ஒன்றும் வைக்காமலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியே பேசக்கூடாதுன்னு என்ன, ஆங்கிலம் எடுத்து இந்த மாதிரி நான் பேச விட மாட்டாங்க. பேச ஆரம்பிச்சாவே ஆங்கர் டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. சார் நொய்டாவில் என்ன மொழி சார் ஐடிக்குன்னா, தரணிதரன் அது கம்பேக்ட் லேட்டர்னு போயிடுறான். அந்த மாதிரி தான் விவாதம் நடத்துங்கிறாங்க. 10 seconds 20 seconds தான். So panel formally not 5:1, anchor is 6:1. ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல். ஏன்னா இதுக்கப்புறம் என்னவா இருக்க பொழுது, அதாவது பிஜேபி டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் கான்வர்சேஷன்ஸ் மீடியா ஃபோரம்ல அல்லது ஓப்பன் ஃபோரம்ல நடத்தக்கூடாது அப்படிங்கறத எந்த வகையில ஏத்துக்க முடியும் அப்படிங்கறதான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வகை இருக்கிறது. இது வந்து இது திமுக அதிமுகவோ பாஜக பிரச்சனையே கிடையாது, இது தமிழகரின் பிரச்சனை, தமிழ்நாட்டின் குரல். ஏன்னா வந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், அவங்களோட குரல் முடக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த குரலுக்காக போராடணும். இது திமுக பிரச்சனையோ தமிழ்நாடு அரசாங்க பிரச்சனையோ கிடையாது, தமிழர்களின் குரல். நம்மளோட நிகழ்ச்சி தமிழர்கள் பேசியிருக்கிறத டெல்லியில இருந்து யாருமே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா பாஜகவை பார்த்து அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்கணும், இது வரணும் அப்படின்னு அவங்க வந்து பதிவிடணும் சமூக ஊடகத்துல. கண்டிப்பாக விரிவான உரையாடல். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.